ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா மேரியோட அப்பா வந்து ஹீரோ வீட்டில் பேசியிருந்திருப்பாங்க. அவங்க முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த விஷயத்த ஜூன் கிட்ட போய் சொல்லும்போது அவள் கத்திக்கிட்டு இருக்கா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்கிட்ட கூட சொல்லாமல் எதுக்கு அங்கே போய் பேசுனீங்க அப்படின்னு. நீ இந்த மாதிரி ரியாக்ட் ஆவ அப்படின்றதுக்காக தான் நான் எதையுமே சொல்லலை, பேசாமல் போயிடு, பொண்ணு வந்து ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுமே ரொம்ப தங்கமான பையன், உனக்கு என்ன இதில் பிரச்சனை அப்படின்னு. நானும் அவளும் ரொம்ப நாள் ஃப்ரெண்டாக இருக்கோம். ஸோ இப்படி சம்மந்தம் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதனால தான் வேணான்னு சொல்கிறேன். உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அவன் பொண்ணு வந்து டெய்லியும் அழுதுட்டுருக்கா, எனக்கு ஹீரோ தான் வேணும் வேணும் அப்படின்னு. ஆனால் இதை வந்துட்டு கொண்டு வந்து ஒரு ரீசனாக சொல்லிட்டு இருக்க அப்படி. இந்த சைடை ஹீரோட வீட்லேயுமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க, நம்மக்கிட்ட வந்து மாப்பிள்ளை கேட்டிருக்காங்களே அப்படின்னு. ஸோ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவுமே வந்துடுறான். அவன்கிட்டையுமே இதை பற்றி சொல்லும்போது, அம்மா எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இப்போ தான் நான் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்கேன், எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கான். ஆனால் ஹீரோனை காணோம். இவன் எங்கே போனா, மழை வேற வர மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்டில் ஜூன் வந்துட்டு இருக்கான். வந்துட்டிங்களா, வாங்க நம்ம சாப்பிட போகலாம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மழை வேற வருது. ஐயோ மழை வருதே அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க சட்டையை கழட்டி அப்படியே ரெண்டு பேருக்கும் கொடை மாதிரி வச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. இதே மாதிரி டூரா கூட இவன் வந்துட்டு ஒன்றா வந்திருப்பான் போல. அந்த விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ இவங்க சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டு காரில் வந்து ட்ராப் பண்ணிகிட்டு இருக்கான். சரி, எனக்கு இந்த டின்னர் ரொம்பவே பிடிச்சிருந்தது, இதுக்கப்புறமும் நீ 4 டைம் எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் உன்னோட கடன் முடியும் அப்படின்னா. கண்டிப்பாக நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு ஜின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். இவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். அங்கே ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்கான். அவள் பயந்தே போயிடுறா. அம்மா நீயா, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. எதுக்கு நீ அவனோட பேசிகிட்டு இருக்க, எதுக்கு நீ அவனோட ஒன்றா வந்த அப்படின்னு. நானும் அவரும் ஒன்றா டின்னர்லாம் சாப்பிட்டோம், மழை வரதுனால என்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை, இதுக்கப்புறம் நீ அவங்ககிட்ட பேசக்கூடாது, அவனோட நீ சாப்பிடலாம் போகக்கூடாது, புரியுதா? ஏன் ஏன் போகக்கூடாது, அதை நீ எதுக்கு சொல்கிற? இங்கே பாரு, இந்த உலகத்தில் பசங்க எல்லாருமே ரொம்ப மோசமான ஆட்கள். யாராவது ஒருத்தவங்க அவனுக்கு இந்த மாதிரி ரைட் கொடுப்பாங்களா, சாப்பாடெலாம் வாங்கி கொடுப்பாங்களா, அவன் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு. அப்போ சார் மட்டும், சார் வந்தால் காலையிலையும் மாலையிலையும் என்னை காரில் கூப்பிட்டு போவீங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, நீயும் பையன் தானே, இல்லை பையன் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவனுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லையா? நான் வந்து உன்னோட டேரக்டர், நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ நான் உன்னோட நல்லதுக்கு மட்டும்தான் பண்ணுவேன். ஆனால் அவன் பொம்பளை பொறுக்கி, அவனெல்லாம் நீ நம்பாத அப்படி இப்படின்னு. ஐயோ என்னோடய லைஃப்பை பார்த்துக்க எனக்கு தெரியும், சும்மா நீ என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லாத அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டில் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறா. ஆமாம், அவன் அந்த இடத்துல நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தானோ, கையில் பூவெல்லாம் வச்சுட்டு இருந்தானே, ஆஹா, அப்போ அவன் ஜெலஸாக ஃபீல் பண்ணுறானோ. விடக்கூடாது, இன்றைக்கே பேசி முடிக்கணும் அப்படின்னு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி கூப்பிட்றா. ஆமாம், நீ எதுக்காக அந்த டைமில் பஸ் ஸ்டாப்பில் 2 கொடையை வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த? நான் வருவேன், என்னை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போகணும் தானே. அப்போ நீ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து என்கிட்ட கற்றுனது நீ ஜெலஸாக தானே ஃபீல் பண்ணுற? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்ண? நீ நானும் ஒன்றா ஒர்க் பண்ணுறான், உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா ஒர்க்கு லேட் ஆகும்ல, அதுதான் அப்படின்னு. இவ கடுப்பாயிட்ருக்கா. ஓ, இந்த விஷயங்கள் பண்ணது எல்லாமே நான் வந்துட்டு அந்த ஒர்க்கில் ஏதாவது சொதப்பிடுவேன்றதுக்காக தான். நீ எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தது, அப்புறம் என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது எல்லாமே இதுக்காக தான் இல்லையா? இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறான். என்னோட இப்படிலாம் கேட்குறாளே அப்படின்னு. எனக்கு நல்லாவே தெரியுது உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதை எதுக்காக நீங்கள் மறைக்கிறீங்க, எதுக்காக என்கிட்ட சொல்ல மாட்டீங்க, மறைச்சி என்ன தான் பண்ண போகிறீங்க? பிடிக்கலன்னா பேசாமல் என்கிட்டேருந்து ஒதுங்கி போகலாம்ல, அதையும் பண்ண மாட்டீங்க. என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறீங்க. ஆல்ரெடி என் மண்டையில் அடிபட்டிருக்கு, நீங்களும் தேவையில்லாமல் என்னை குழப்பிட்டு இருக்காதீங்க. நான் என்ன தான் பண்ணுறது? இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். அப்படி பேசினேன்னா நான் என் குடும்ப பேரையே மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கா. பயங்கரமாக மழை வேற பெய்யுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக மழையில் நனைஞ்சிட்டே வந்துட்டுருக்கான். இவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, இப்போ அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஒன்ஸ் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா அவன் நம்மளை மன்னிப்பாளா மன்னிக்க மாட்டாளா அப்படின்றது தான். ஏன்னா லாஸ்ட்டாக இவன் பேசின விஷயத்துக்கு அப்புறம் தான் அவள் சூசைடே ட்ரை பண்ணியிருந்திருப்பாள். இதை பற்றியே யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கானா. அங்கே ஜூன் பார்த்தீங்கன்னா காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தோன்னா கொடையை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்ப்பா இப்படி மழையில் நனைச்சிட்டு வர அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, மழையில் நனைகிறது எனக்கு பிடிச்சிருந்தது, அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு.
சரி சரி, மேரி வந்து உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிருப்பா. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் சின்ன பிள்ளைத்தனமாக பேசிகிட்டு இருக்கா, அவள் மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ தான் இந்த அம்மாவுக்கு நிம்மதியாகவே இருக்குது. சரிப்பா சரிப்பா, நீ வந்துட்டு அவளை தங்கச்சி மாதிரி பார்த்துக்க அப்படின்னு. சரி அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த அம்மாவுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. இதுக்கப்புறம் மறுநாள் காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா ஜூனோட ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே ஆல்ரெடி ஜூன் வந்து உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா ஹீரோ வந்து எனக்கு மேரி மேலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வேறு வந்து பேசினாங்களே, இவன் என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு. என்னை மன்னிச்சிரு, என்னோடய பையனுக்கு இப்போதைக்கு மேரேஜ்லாம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவனோட கேரியரை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறானா, ஹஸ்பண்ட் வேறு வீட்டில் வந்து கேட்டார் அப்படின்னு. நானும் இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், என்னை மன்னிச்சிரு. என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் உங்களை வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டாங்க. அவன் என்னோட பையன் மாதிரி. ஸோ அவனுக்கு என் பொண்ணு வந்துட்டு கரெக்டாக இருக்க மாட்டா. அவனுக்கு நானே வந்துட்டு ஒரு நல்ல பொண்ணா, நல்ல ஒரு ரிச்சான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆயிடுது. நீ இந்த மாதிரி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ஜூன் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து மேரியை கல்யாணம் பண்ணுறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டானா அப்படின்ட்டு. ஐயையோ என்ன சொல்கிற, அப்படியா சொன்னான் அவன்? ஆமாம், இதனால தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து வேணான்னு சொன்னேன். என் பேச்சை யாராவது கேட்டிங்களா? மேரிக்கே வேறு ஒரு நல்ல பையனாக பார்த்து நம்ம மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு டூராவோட அம்மாவை காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம லைஃப் மாறினதுக்கு காரணம் யார்? அந்த ஜின்னு தான். அவனால தான் டூரா செத்து போனான். அவன் மட்டும் அந்த விஷயத்த பண்ணாமல் இருந்திருந்தான் எங்களோட லைஃபே இந்த அளவுக்கு டேமேஜாக ஆயிருக்காது அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா ஜின்னோட கம்பெனிக்குள்ளே தான் தெரியாமல் வந்துட்டுருக்கு. கரெக்டாக அந்த பாடி கார்ட்ஸ் பிடிச்சிடுறானுங்க. ஸோ அதை வெளியே பிடிச்சி தள்ளும்போது இது பார்த்திங்கன்னா கத்திகிட்ருக்கு. ஐயையோ என்னை விடுங்கப்பா, நான் ஜின்னுக்கிட்ட போய் பேசணும் அப்படின்ட்டு. அந்த நேரம் ஜின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டுருக்கான். அவனுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்சுது. அதனால் இவனும் பார்த்திங்கன்னா சரி என்னன்னு சொல்லித்தல அப்படின்னு. இங்கே பாரு, என்னோடய லைஃபே டோட்டலாக மாறி போச்சு. என் பையன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். நாங்கள் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நான் ஒரு ஏஜென்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கேன். அதுக்கு நீ காசு கொடு, ஒன்றால் தானே என் பொண்ணு செத்து போனா அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லாமல் காசு கேட்டுட்ருக்கு. இவனும் பார்த்தீங்கன்னா சரி போய் தொல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு ஒரு $5,00,000 பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்றான். அந்த செக்கை பார்த்துட்டு பிச்சைக்காரன் பையன் வெறும் 5,00,000 மட்டும் கொடுக்குறான் பாரு. இருக்கட்டும், இவனை நான் எப்படி டீல் பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு பயங்கரமாக புலம்பிகிட்ருக்கு. அப்படியே டூசிக்கை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த பைத்தியம் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டுருக்கு. அம்மா என்னது இது, ஷாப்பிங் பண்ணியா? என் கிரெடிட் கார்டை திரும்பவும் நீ யூஸ் பண்ணியா? ப்ராமிஸ் பண்ணியில்ல யூஸ் பண்ண மாட்டேன்னு. ஐயய்ய, உன்னோட கார்டை நான் யூஸ் பண்ணலப்பா, இது வேற ஒருத்தவங்க எனக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு திரும்பவும் அந்த ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எது என்ன பைத்திய மாதிரி பேசுகிறா? உன்னை நம்பி எவன் காசு கொடுத்தான்? ஆமாண்டா கொடுத்தாங்கடா. எவ்வளவு? $5,00,000. எது 5,00,000? என்னம்மா சொல்கிற? ஆமாம், நான் எப்படி டூராவை ஒரு பெரிய ஆக்டராக மாற்றி விட்டேனோ அதே மாதிரி வேற ஒரு பொண்ணை நான் பெரிய ஆக்டராக மாற்ற போகிறேன். இது மூலமாக நம்மளோட லைஃபே மாறப்போகுது அப்படின்ட்டு இது ஏதேதோ சொல்லிட்டு இருக்கு. டூசிக் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் ஏதோ பண்ணுங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் கேட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கு. யாரை நம்ம பிடிக்கலாம், யாரை நம்ம வளர்த்து விடலாம் அப்படின்னு. அப்போ ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா சிக்கிக்கிறா. ஸோ அவகிட்ட போய் பேசிகிட்டு இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி வச்சுருக்கேன், நீ எங்களோட கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டாண்ட் பண்ணுறா போல். ஸோ அந்த கார்டு எல்லாத்தையுமே வாங்கிக்கிறா. இவரோட பேர் பார்த்திங்கன்னா டூடுவான். இந்த சைடு ஜூனோட ஹஸ்பண்டையும் அவங்களையும் காட்டுறாங்க. அவங்க பொண்ணுக்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோ வந்து உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாமா. ஸோ இதுக்கப்புறமும் நீ அவன் மேலே ஃபீலிங்ஸ் எல்லாம் வளர்த்துக்காத அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது. அப்புறம் எதுக்காக என்னை வேணான்னு சொன்னார்? நான் அந்தளவுக்கு அழகாக இல்லையா, நான் மெச்சூர்டாக இல்லையா அப்படின்னு. அப்போல்லாம் இல்லை தங்கம், ஒன்றை மாதிரி இந்த உலகத்தில் வேறு ஏதாவது ஒரு பொண்ணு இருக்கா? அவனுக்கு வந்துட்டு வேலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கானாம்மா. ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை, உனக்கான பையன் காத்துட்ருப்பான் சரியா, நீ அவனை மறந்துடு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு சொல்கிற மாதிரி பொறுமையாக சொல்லி புரிய வைக்கிறாரு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் இவங்க எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன ஹோட்டல் அப்படின்னா, நம்ம டூரா வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை போய் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அதே ஹோட்டல் தான்.
ஸோ அந்த கிளாத் எல்லாத்தையுமே கொண்டு போய் உள்ளே வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளும் பார்த்தீங்கன்னா வரா. ஆனால் அந்த ரூமை பார்க்கும்போது இவளுக்கு பயமாக இருக்குது. அந்த கதவை திறக்கும்போது அந்த ஜூனியர் ஆக்டர் அங்கே நின்றுட்டு நம்ம டூராவோட கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரியே அவளுக்கு இருக்குது. ஸோ இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு அப்படியே வெளியே வந்து விழுக, ஹீரோக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு ஓடி வந்து தூக்கிட்டு இருக்கான். என்னாச்சுமா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, இங்கேருந்து என்னை உடனடியாக வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகிறான். ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு காரில் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் டேரக்டரு, நம்ம ஹீரோ எல்லோரும் வந்துட்டு இருக்காங்களா, உங்களுக்கு ஓகே தானே, நம்ம ஹாஸ்பிட்டல் வேணால் போகலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். இல்லை என்னை வீட்டுக்கு மட்டும் கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கா. சரி ஓகே அப்படின்னா அவளை வீட்டுக்கு போயிட்டு படுக்க வச்சா. அவள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. என்னால் முடியல, ஏதேதோ மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது, எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கலுக்கு தான் வந்திருக்கான். இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்குதாம்மா, நேற்று வேற அவன் மலையில் நனைஞ்சிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏன் இவ திடீர்னு இந்த மாதிரி ஆனா, அப்படி அந்த ஹோட்டலில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறான். அப்போ தான் இவனுக்கே புரிய வருது. ஓ, இந்த ஹோட்டலில் தான் டூரா வந்துட்டு அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணியிருக்கான். அதனால தான் அவளுக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் வந்திருக்கும் போல். மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால அவள் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை டேக் கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்போது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவளோட பாஸ்ட் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அதாவது எல்லாருமே வந்துட்டு இவளை திட்டியிருந்திருப்பாங்க, முட்டையெல்லாம் விட்டு அடிச்சிருந்துருப்பாங்க, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ரொம்பவே மோசமாக பேசியிருந்திருப்பாங்க. அதனால் அவள் வந்து கடலில் விழுந்திருப்பாள்ல, அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வரும். அவள் பார்த்தீங்கன்னா அலறி போய் எந்திரிச்சு கத்திட்டு இருக்கா. ஸோ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு. இவள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. என்னால் முடியலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏதேதோ விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வருது, அதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குது, பாஸ்டில் நான் ரொம்பவே மோசமான ஒரு ஆளாக இருந்தேனா, எல்லாருமே என்னை திட்டுறாங்களே அப்படி இப்படின்லாம் அழுகிறா. ஹீரோக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரில. இல்லைம்மா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அது உன்னோட கெட்ட கனவு மட்டும்தான் அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணி ஆறுதல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு அவள் பார்த்தீங்கன்னா நல்லா படுத்து தூங்கிடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு அவளே பார்த்துட்ருக்கான். இப்போ கொஞ்ச நாள் அவள் ரொம்பவே ஹாப்பியாக தானே இருந்திருப்பா. இப்போ கனவு வந்து தான் ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. சரி ஓகே, நீ டூராவா இருக்க வேண்டாம், நீ இப்போ எப்படி இருக்கியோ அதே மாதிரி உன்னோட லைஃப்பை ஹாப்பியாக நீ லீட் பண்ண அப்படின்ட்டு. ஸோ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மாவும் பாட்டியும் கடைக்காக வந்திருக்காங்க. அந்த கடையில் ஒரு லேடி இருக்காங்க. ஆமாம், உங்கள் பையன் வந்து உங்கள் வீட்டில் கூடி இருக்கிற பொண்ணை டேட் பண்ணுறானா அப்படின்னு. என்ன பைத்தி மாதிரி பேசுகிற அப்படின்னு அந்த பாட்டிமா கேட்குறாங்க. இல்லை, டெய்லியும் அவங்க 2 பேரும் ஒன்றா தான் காரில் போகிறாங்க, ஈவினிங் ஒன்றா தான் வராங்க, அதான் டேட் பண்ணுறாங்களோன்னு கேட்டேன்ட்டு. இவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாயிருது. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ரூம்லேருந்து வெளியே போயிட்டுருக்கான். என்னது இது, இவன் ஏன் இவளோட ரூம்லேருந்து வந்துட்டுருக்கான் அப்படின்னு அந்த பாட்டிமா கத்திட்டு இருக்கு. இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோட்ட போய் கேட்குறாங்க, அவளோட ரூம்லேருந்து எதுக்குடா நீ வந்த அப்படின்னு. அவளுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதனால நைட்டு ஃபுல்லாக அவளை நான் பார்த்துக்கிட்டேன். எது நைட்டு ஃபுல்லாக நீ அங்கே ஸ்டே பண்ணி பார்த்துக்கிட்டியா? எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் போய் பார்த்துருந்துருப்பல அப்படின்னு. இப்போ என்னம்மா பிரச்சனை, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் டேக் கேர் பண்ணேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா டூராவோட வீட்டை தான் தட்டிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா வாங்கன்றா. 2 பேரும் மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே கொடூரமாக இருக்குது. ஏன் இவங்க இப்படி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவளுக்கு. ஸோ அப்படியே உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருமா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா காரில் வேலைக்கு போயிட்டு வர்றது, அப்புறம் நேற்று ஹீரோ ஒன்றை தனியாக டேக் கேர் பண்ணி பார்த்துருக்கு, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. நீயும் சிங்கிளாக இருக்க, அவனும் சிங்கிள், 2 பேரும் எங்கே வேற இருக்கீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், பார்த்து கவனமாக இருங்க அப்படின்ட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிடுது டீசெண்டாக சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, என் பேரனை பணக்கார இடத்துல நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ட்டு இருக்கேன், நீ வாட்டில் ஏதாவது குறுக்க வந்து பண்ண அவ்வளோதான் அப்படின்ட்டு அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரகடாக சொல்லிட்டு போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா ஜின்னை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போது டூராவோட ஞாபகம் வருது. ஸோ லைட்டாக சிரிக்கிறான். ஏன் நம்மளுக்கு என்னாச்சு, இவளை பார்க்கும்போது நமக்கு எதுக்கு டூராவோட ஞாபகமாக வருது அப்படின்னு. ஸோ ஃபோன் எடுத்து இன்றைக்கி நம்ம டின்னருக்கு ஒன்றா போகலாம் அப்படின்ற மாதிரி சென்ட் பண்ணுறான். அதே சமயம் ஹீரோவை கட்டுறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு தான் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கான், இன்றைக்கி நம்ம டின்னருக்கு ஒன்றா போகலாம் அப்படின்னு. ஆனால் மெசேஜ் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகலை. இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா, ஏன் மெசேஜை பார்க்கல அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறான். வீட்லேயும் ஆளே காணோம்.
இவன் எங்கே தான் போனான் அப்படின்ற மாதிரி இவனுக்கே குழப்பமா இருக்கு. இந்த சைடு டூரா பார்த்தீங்கன்னா ஜின்னு கூட தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. எதையோ காரமாக சாப்பிட்டா போல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. ஐயோ காரமாக இருக்குது காரமாக இருக்குன்னு. இவன் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. இவ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பர்சன் தான். ஆனால் இவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏன் டூராவோட ஞாபகமாகவே வருது அப்படின்ட்டு இவனுக்கும் ஒன்றும் புரியல. ஸோ இவ டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோட வெயிட் பண்ணுறான். சரி நம்ம இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பூவெல்லாம் கொடுத்துட்ருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா நீ இதுக்கு எனக்கு பூ கொடுக்குற அப்படின்ட்டு போகிறா. எம்மா எம்மா நில்லு, இவ்வளோ நாள் நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாம் அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா என்னாலாம் முடியாது, எனக்கு உன்னை பிடிக்கல, உன்ன மாதிரி ஒரு பர்சனை போய் எனக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறா. நில்லு நில்லு, 2-3 நாளைக்கு முன்னாடி நீ தானே என்கிட்ட வந்து சொன்ன எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு, திடீர்னு ஏன் மாற்றி சொல்கிற? ஆமாம், நீயும் தான் 2 நாள் முன்னாடி என்னை பிடிக்கலன்னா இப்போ வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லலையா? அதே மாதிரி தான் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அடி பாவி, என்னவ ரொம்ப ஓவராக பேசுகிறாளே அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அப்படியே மறுநாள் போல் ஜின்னு பார்த்தீங்கன்னா டூராவை வெளியே கூப்பிட்டு வந்திருக்கான் ஷாப்பிங்காக. ஸோ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறா. இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்க்கும்போது டூரா மாதிரியே இருக்கேப்பா அப்படின்ட்டு இவனுக்கு ஒரே குழப்பமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அவளை பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஸோ நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருந்துருப்பாங்க போல். அதெல்லாம் எடுத்து ஹீரோன்ட்டு கொடுக்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்பா ஏன் வேணான்ற, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், என் கூட டேட்டுக்கு வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ அப்படியே அவள் ஷாக் ஆகிடுறா. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ஹீரோவும் நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.